கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகவும் அன்புடன் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவன் நம் மீது வைத்த அவருடைய கிருபை நிமித்தமாக வாரந்தோறும் நமக்கு பாடங்களை ஏற்படுத்தி கொடுத்து சகோதரர்கள் வாயிலாக ஒவ்வொரு சத்தியமாக நாம் கேட்டு வருகிறோம். அது தொடர் வகுப்புகளை நம்ம விசேஷமாக இந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் கேட்டு வருகிறோம். அதில் இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் பார்க்கக்கூடிய சகரியா புஸ்தகத்தின் விளக்கத்தை மறுபடியுமாக தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ சப்ஜெக்ட் ஏற்கனவே நம்ம பல வாரங்களாக பார்த்துட்டு இருக்கிறதுனால மடன் நம்ம ஞாபகப்படுத்திட்டு இந்த வார பாடத்திற்குள்ள கடந்து செல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தோட சேர்த்து இன்னொரு 2 வாரங்கள் இருக்கும் சகரியா புஸ்தகம். அவ்வளோதான், 14வது அதிகாரத்தோட அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் தானே பார்க்குறீங்க. அது என்னங்கிறத கொஞ்சம் சஸ்பென்ஸாக வைக்கலாம். வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுட்டு 2-3 வாரங்களுக்கு அப்புறம் தேவனுடைய கைடன்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன விஷயத்தை பண்ண. அது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக மெமோரியல் சப்ஜெக்ட் வந்துடும் நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா. ஸோ மெமோரியல் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வெள்ளிக்கிழமைகளில் இதே மாதிரி வகுப்புகள் அடுத்து நடக்கும். அதில் நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வரக்கூடிய காலத்தில் நம்ம தீர்மானிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம்னா, எத்தனாவது வாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம்? முதல் கேள்வி, 36வது வாரத்துக்கு வந்திருக்கோம். ஸோ சகரியா புஸ்தகத்துடைய பேக்ரவுண்ட் நமக்கு நல்லா தெரியும். ஆலயம் கட்டுறது, ஆலயம் கட்டுற ப்ராசஸை ஒரு ஆலயம் கட்டுற ப்ராசஸோட தேவன் கம்பேர் பண்றாரு. என்ன பேர் சொல்றீங்க, புரியல நீங்க நினைக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் மூலம் இஸ்ரேல் தேசத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம், அவங்க அடிமைப்பட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா. அதே மாதிரி உலக ஜனங்கள் அடிமைப்பட்டு போனதுக்கு அப்புறமா கடைசியா உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் கட்ட போற ஒரு ஆலயம், நிழல் பொருள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கிறோம் நம்ம. ஸோ அந்த ஆலயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நிழல்ல சொல்லப்பட்ட ஆலயம் எருசலேமில் கட்டப்பட்ட ஆலயம், யூதர்கள் மூலம் கட்டப்பட்ட ஆலயம். கட்டும்போது சகரியா சொன்ன ப்ராஃபஸியை அங்கே அப்ளை பண்ணி பார்க்குறோம் நம்ம. அதே மாதிரி நாளைக்கு உலக ஜனங்களுக்கு ஒரு ஆலயம் இருக்கு, அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக. அந்த ஆலயத்துக்கு என்ன பேர் பைபிள் சொல்லுது? புதிய எருசலேம். அந்த புதிய எருசலேமை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதுக்கு இப்போ தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. நம்ம கட்டிட்டோம்னா நம்ம மூலம் மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். ஏன்னா தேவனுடைய திட்டம் அதான் சொல்லுது. இப்போ உலக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ப்ராசஸை ஒரு மையமாக வச்சு பார்த்தோம்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமாக நடக்க வேண்டிய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு தான் இப்போ அவங்க ஆலயம் கட்டுறதுக்கு தேவன் அழைச்சிருக்காரு. அவங்க ஆலயம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படி கட்டும்போது நிறைய தடைகள் வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த தடைகளை பூரா அவங்க தகர்த்தெறிஞ்சிட்டு தொடர்ந்து ஆலயம் கட்டுறதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை தேவன் கொடுத்தாரு சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக. அதே மாதிரி கடைசியாக கட்ட போற ஆலயத்தை கட்டுற விஷயத்தை தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறதுனால, அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம எப்படி ஆலயத்தை கட்டி முடிக்க போறோம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தேவன் முதல்ல சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தடைகள் கண்டிப்பாக வரும். தடைகளை எல்லாம் நம்ம எடுத்து போட்டு கட்டணும்னா எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பின்னாடி கிடைக்க போகுதுன்னு நமக்கு தெரியணும். அந்த ஆசீர்வாதத்தை தான் இப்போ சகரியா மூலம் சொல்லிட்டு இருக்காரு. அதை நம்ம 4 பகுதிகளாக பிரித்து பார்த்தோம். நம்ம சகரியா புஸ்தகத்தை 4 பார்ட்டாக பிரித்து பார்த்தோம். அதில் இப்போ நம்ம எந்த பார்ட்டில் இருக்கிறோம்? பதில் வரல. 4வது பார்ட்டில் இருக்கிறோம். ஸோ 4வது பார்ட் என்ன சொல்லுது? முதல் 3 பார்ட் என்ன சொல்லுச்சோ அதே தான் சொல்லுது. யூதர்களுக்கான ஆசீர்வாதம். எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குல்ல? யூதர்களுக்கான ஆசீர்வாதம். அந்த யூதர்களுக்கான ஆசீர்வாதத்தை 4வது பகுதியில் ஸ்பெசிஃபிக்கா என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற 3 பகுதிகளில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் விளக்கம் நிழலுக்கும் பொருந்தும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கும் பொருந்தும், 2ஆம் வருகைக்கும் பொருந்தும். ஆனால் 4வது பகுதியில் நம்ம பார்க்க போற சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்ப 2ஆம் வருகையின் காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன விஷயம் ஆசீர்வாதமாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேசியா வரப்போறார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போகுது. மேசியா அவங்களை எப்படி காப்பாற்ற போறார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு போகுது. எப்படி காப்பாற்ற போறார், என்ன ஆக போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு மாற்றத்துக்குள்ள தேசமும் வரப்போகுது, ஜனங்களும் வரப்போறாங்க. அந்த மாற்றம் எதிலிருந்து எது கொண்டே ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசுத்தமான நிலைமையிலிருந்து, ஒரு விக்கிரக ஆராதனையிலிருந்து பரிசுத்தமான நிலைமைக்கு ஜனங்களையும் மாத்துது. அதே சமயம் தேசத்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது மாற்றக்கூடிய விஷயமா இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. அந்த அடிப்படையில்
இப்ப நடக்க போற தீர்க்க தரிசனங்கள்ல மேசியாவை மையப்படுத்தி பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களுமே இரண்டாம் வருகையின் காலத்துல எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ரட்சிப்பை பத்தி மாத்திரம் கிடையாது. இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு கிடைச்சா யாருக்கும் கிடைச்சது அடுத்தது கம்ப்ளீட் உலக ஜனங்கள். பரிசுத்த தேசத்தை அதன் உடனடி எதிரிகளிடமிருந்து விடுவிப்பதற்காக மட்டுமல்ல, இஸ்ரேல் தேசத்தை மட்டும் ரிலீஸ் பண்றதுக்காக தேவன் இந்த ப்ராபசியில சொல்லல, மாறாக எல்லா மனிதர்களுடைய பெரும் எதிரி அவங்கிட்ட இருந்து உலக ஜனங்களை தேவன் என்ன பண்ண போறாரு, இப்ப ரட்சிக்க போறார் அப்படிங்கறத படிச்சோம் நம்ம. அப்ப மிகப்பெரிய எதிரியார் அப்படின்னு கேட்டா நம்முடைய பதில் சாத்தானுடைய டிவைசஸ். அதுல இருந்து எப்படி உலக ஜனங்களை காப்பாத்தி அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் இந்த 4வது பகுதியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த 4வது பகுதியில நம்ம எங்கிருந்து ஆரம்பிச்சோம்னா, போன வாரம் எங்கிருந்து ஆரம்பிச்சோன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ், எப்படி ஆசீர்வதிக்க போறார் அப்படிங்கிறதுக்குரிய ப்ராசஸ். யார? முதல்ல இஸ்ரேல் ஜனங்களை, அதுக்கப்புறம் யார? உலக ஜனங்களை. அப்படிதான் நம்ம படிச்சுட்டு வரோம். ஆனா 14ஆம் அதிகாரத்தில் நம்ம போன அடுத்த செக்ஷன் யாருடைய ரட்சிப்பை பத்தி பேசுதுன்னு பாத்தீங்கன்னா உலக ஜனங்களுடைய ரட்சிப்பை பத்தி. அதை எப்படி கண்டுபிடிச்சோம்னா முதல் வார்த்தை அங்க அப்படித்தான் வந்துச்சு, அந்நாளிலே. அது எந்த நாள்லன்னு கேள்வி கேட்டு தான் உள்ள போனோம் நம்ம. அதனால அதுக்கு அதிக பேக்ரவுண்ட் நமக்கு தேவையில்லை. வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல்ல வாசிங்க, அப்புறம் 5ஆம் வசனம் வாசிச்சு விளக்கத்துக்குள்ள மடமடன்னு போயிடலாம் நம்ம. சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். ஒரு மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி வர பத்தி வசனம் வந்து பேசுது. அப்புறம் ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். சோ பைபிள் வசனத்தின் அந்த ஸ்லாங்லயே போனோம்னா கட்டாயமா உள்ள போறதுக்குரிய விஷயங்கள் நமக்கு அதிகமா இருக்காது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்ட வகையில் சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை பார்க்காம என்ன புரிஞ்சுக்கிட்ட போன வாரம் அங்க என்னமோ நடக்க போகுது. எப்ப நடக்க போகுது? இல்ல இந்த ப்ராபசில எப்ப இந்த சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் வந்து ஒலிவ மலையின் மேல் நிற்கும் போது, மறந்துடக்கூடாது. அப்படி நிற்கும் போது என்ன ஆகுது? ஒரு பூமி எதிர்ச்சி வருது. அந்த பூமி எதிர்ச்சியில எது பிளந்து போகுது? ஒலிவ மலை. ஒலிவ மலை எந்த ஆக்சிஸ்ல பிளந்து போகுது? ஆனா எப்படி பூகம்பம் வருது அதுக்கு விளக்கம் போன வாரமே சொல்லிட்டேன். கிழக்கு மேற்கா வந்தா தான் வடக்கு தெற்கா மழை வந்து சாயும். ரெண்டு பக்கம் மழை சாஞ்சிருச்சுன்னா நடுவில் என்ன உண்டாகும்? பள்ளத்தாக்கு உண்டாகும். இதுல என்ன பிரதர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம். இந்த பள்ளத்தாக்கு உண்டானதுனாலதான் ஜனங்கள் அதன் வழியாக போகிறாங்க. இதை எங்க படிச்சோம்? 5ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். கொஸ்டின், எப்பொழுது? அப்பொழுது. யார் சொன்னது? பாதம் ஒளிவு மலையில் நிக்கணும், மழை பிளக்கணும், பள்ளத்தாக்கு உண்டாகணும். அதுக்கப்புறம் தான் என்ன பாத்தீங்கன்னா ஜனங்க நடந்து போக முடியும். அப்போ ஒருவேளை பாதங்கள் வந்து மலை மேல் நிக்கலினா இந்த ப்ராசஸே நடந்திருக்காது. மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் நடந்து போவீர்களா, ஓடி போவீர்களா? ஓடி போவீர்கள். அடுத்தது, மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். அப்ப பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போதும், அதுக்கு மேல தேவையில்லை. அடுத்தது, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். எப்படி ஓடுவீங்க? உசியா ராஜாவின் நாட்கள்ல பூமி அதிர்ச்சி வந்துச்சா? வரும்னு சொல்லி ஆமோஸ் சொன்னதை படிச்சோம் நம்ம. அப்படி வந்தப்ப எப்படி ஓடுனீங்களோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓடுவீங்க. எப்படி ஓடுவீங்க? அந்த காலத்துல ஓடுன மாதிரி ஓடுவீங்க. எது வரைக்கும் ஓடுவீங்க? ஆத்சால் வரைக்கும் ஓடுவீங்க. அப்ப தேவரீரோட யார் வருவாங்க? எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். கம்ப்ளீட் பரிசுத்தவான்களும் வருவாங்க. அப்ப கம்ப்ளீட் பரிசுத்தவான்கள் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா மேல இருந்து ஆரம்பிக்கணும். மேல என்ன சொல்லுது? ஒரு ஒலிவ மலையை பத்தி சொல்லுது. டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்களா? முடியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். ஓகே, ஒலிவ மலை எதை குறிக்கும்? கிறிஸ்துவுடைய ராஜ்யம். பாத்தீங்களா? கிறிஸ்துவுடைய ராஜ்யம். அது ஏங்கிறதுக்கு விளக்க பார்த்தோம்னா இன்னைக்கு அதுல முடிச்சு போயிடும். போன வாரம் பார்த்த விஷயம் தான். அந்த கிறிஸ்துடைய ராஜ்யத்துல தேவனுடைய பாதங்கள் வந்து நிக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துடைய ராஜ்யத்துல தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு இன்டர்வென்ஷன், அவர் வந்து சார்ஜ் எடுக்கிறார் ஒரு பீரியட்ல. அப்படி எடுக்கும்போது அங்க என்ன உண்டாகுது? பூமி எதிர்ச்சி. பூமி எதிர்ச்சியில எது ரெண்டா பழக்குது? ஒலிவ மலை ரெண்டா பழக்குதுன்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துடைய ராஜ்யம் ரெண்டு பங்கா பிரிக்கப்படுது. ஒன்னு வடக்கு, இன்னொன்னு தெற்கு. வடக்கு யாரு, தெற்கு யாரு? வடக்கு வானத்து நட்சத்திரம்,
தெற்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை மணல். இந்த ரெண்டு பிரிஞ்சதுனால தான் இடையில ஒன்று என்ன உண்டாச்சு, பள்ளத்தாக்கு உண்டாச்சு. பள்ளத்தாக்கு உண்டானதுனால தான் ஜனங்கள் அதன் வழியா ஓடி போறாங்க. இந்த ஒலிவமலை எங்க இருக்கு? முதல்ல எருசலேமுக்கு ஆப்போசிட். நம்ம ப்ராப்பர்ட்டிகள் எப்படி எடுத்துக்கலாம், ஆலயத்திற்கு ஆப்போசிட்ல. அப்ப ஜனங்கள் ஆலயத்துக்கு போகணும்னா ரெண்டாம் மழை பிளந்தா தான் நடக்கும். அப்பதான் எல்லா ஜனங்களும் ஓடி போவாங்க. அது ஆத்சால் மட்டுங்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் பீரியட் பார்த்தோம். உசியா ராஜாவுடைய நாட்கள்ல ஓடின மாதிரி ஓடினாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்னா, அங்க எப்படி தப்பிச்சு ஓடினாங்களோ அந்த மாதிரி ஓடுவாங்க. அங்க யார் ஓடினாங்கன்னா, ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னதை கேட்டு கீழ்ப்படிஞ்சவங்க எப்படி ஓடினாங்களோ அந்த மாதிரி உலக ஜனங்கள்ல கீழ்ப்படிஞ்சவங்க ரொம்ப சந்தோஷமா ஆலயத்துக்கு ஓடி போவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ரைட். ஸோ இது எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய தெய்வீக தலையீடு எதன் மேலேன்னு பார்த்தீங்கன்னா பூமி மேல. எப்பன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துடைய ராஜ்யத்தில், அதான் ஒலிவமலை. கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் தேவனுடைய தெய்வீக தலையீடு வருது. அப்படி வரும்போது அங்க என்ன உண்டாகுது, பூமி எதிர்ச்சி. ஸோ பூமி எதிர்ச்சி ஈக்குவல் டு ப்ராஃபட்டிக்கல் என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம், நம்ம ஒரு மிகப்பெரிய மாற்றம். ரெவலேஷன்ல படிச்சிருக்கோம் நம்ம, மிகப்பெரிய மாற்றம். அந்த மிகப்பெரிய மாற்றம் ஒண்ணும் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையினுடைய இரண்டாவது ஸ்டேஜில் இருந்து மூணாவது ஸ்டேஜுக்கு போகுது. இரண்டாவது ஸ்டேஜ் என்ன, எபிஃபனியா. மூணாவது ஸ்டேஜ் என்ன சொல்லி போட்டு ஒரு சந்தேகத்தை பாருங்க எல்லாத்துக்குமே. எபிஃபனியா டு அப்போகலிப்சிஸ், கண்ணுக்கு தெரிய ராஜ்யம், பீஸ்ஃபுல் கிங்டம், அது எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒலிவமலைக்கு எதிரே இருக்கிற ஆலயம், தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிற இடத்துக்கு உலக ஜனங்கள் ஓடி போவதற்கு என்ன கிடைக்குது, வழி கிடைக்குது. அந்த வழி பள்ளத்தாக்கின் மூலமா கிடைக்குது. அந்த வழி கிடைக்கிறதுக்கு காரணம் மழை பிளந்தது தான். அதுக்கு முன்னாடி ஆலயம் போறதுக்கு வழியும் இல்ல, ஒலிவ மலை பிளந்ததுனால தான் அந்த வழி கிடைச்சது. சோ பள்ளத்தாக்கு எதை குறிக்கும், பள்ளத்தாக்கு ஈக்குவல் டு, அப்ப உலக ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு யார் பாதுகாப்பு, ரெண்டு பேர் பாதுகாப்பு. ஒன்னு வடக்கு, இன்னொன்னு தெற்கு. பள்ளத்தாக்கு அப்படித்தானே பாதுகாப்பு. சோ வடக்கு யாரு, வானத்து நட்சத்திரம். தெற்கு யாரு, இவங்களுடைய பாதுகாப்புல தான் போவாங்க, ஓடி போவாங்க. எதுக்கு ஓடி போவாங்க பாத்தீங்கன்னா, ஆலயத்திற்கு ஓடி போவாங்க. சோ அந்த பாதுகாப்பு தான் போன வாரம் நம்ம பள்ளத்தாக்கின் வழியாக படிச்சோம். இதுல ஒரு செக்ஷன் முடிஞ்சது. ரைட். இது எப்ப நடக்கிற வேலை, கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையில் எப்ப நடக்க போற விஷயம் இது. அப்பொழுது ஒரு விளக்கம் பார்த்தோம். எப்ப, யாக்கோபின் இக்கட்டு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம். கரெக்ட். அதுக்கப்புறம் இனிமேல் எந்த விதமான பிரச்சனையும் உலகத்துக்குள்ள வரப்போறதில்லை. உலக ஜனங்களுடைய ரட்சிப்பு தான் அங்க முக்கியம். சோ ரெண்டா பிளக்கிறது வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். ரைட். சோ இந்த கான்செப்ட் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம சகரியா 14ஆம் அதிகாரத்துக்குள்ள அடுத்த கான்செப்டுக்குள்ள போறோம். அந்த கான்செப்ட் எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி போர்ஷன் எடுக்க போறோம் 14ஆம் அதிகாரத்துல. அந்த போர்ஷன் வசனம் 6 இருந்து 11 வரைக்கும் இருக்கு. வசனம் 6 to 11 பார்க்கலாம். வசனம் 6 to 11 படிச்சுட்டு அதுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம்னு சொல்லுங்க. என் முகத்தை பார்த்தால் எப்படி தெரியும், சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. தலைப்பு மட்டும் பைபிள்ல சகரியா புஸ்தகம் எங்க இருக்குன்னு கேட்டாதீங்க. ஹோம்ஒர்க் பண்ணி தான் கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரம் சகரியாவை தேடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னா, புதிய ஏற்பாட்டில் தேடக்கூடாது. சமாதான ராஜ்யம் பிரதர் சொல்றாரு, சமாதான ராஜ்யம் எடுத்துக்கலாம். டைட்டில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தோம்னா, என்ன விஷயத்தை சகரியா இதில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசம் வெற்றி அடைந்த பின்பு வரிசையாக நடக்கக்கூடிய சம்பவங்கள். ஏம்பர் இவ்வளவு பெரிய தலைப்பை நாங்கள் எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? ஸோ ஒரு விஷயம் கிளியரா புரியுது, கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில் நடக்க போற ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இதோடைய விளக்கங்களை பார்க்கறப்ப ஒரு சில வித்தியாசங்கள் வரும். ஸோ இஸ்ரேல் வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத ரெண்டா பிரிக்க போறோம். நடக்க போறது வரிசையாக நடக்கக்கூடிய சம்பவங்கள். அந்த சம்பவங்கள் யாருக்கு நடக்கிற சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிக்க போறோம். ஒன்னு, முற்றுகை போட்ட நாடுகளுடைய கதி என்ன, முற்றுகை போட்ட நாடுகளுடைய நிலைமை என்ன, எப்ப இஸ்ரேல் ஜெயிச்சதுக்கு அப்புறம். ரைட். இன்னொன்னு, முற்றுகை போடப்பட்ட நாட்டினுடைய நிலைமை என்ன. இது ரெண்டு ஒன்னா வேற வேறையா? கொஞ்சம் நிதானத்துக்கு வந்துருங்க. இந்த ரெண்டு ஒன்னா வேற வேறையா? முற்றுகை போட்ட நாடுகள் தோல்வி அடைந்தது, முற்றுகை போடப்பட்ட நாடு வெற்றி அடைந்தது. அப்ப கம்ப்ளீட்டா வித்தியாசம் தான். அப்ப முற்றுகை போடப்பட்ட நாடுகள் எதை சொல்லலாம், மற்ற எல்லா நாடுகளும் உலக நாடுகள் எல்லாத்தையும் சொல்லலாம். அடுத்தது
முற்றுகை போடப்பட்ட நாடு எதுங்க? இஸ்ரேல் தேசம். சோ இந்த ரெண்டு விஷயத்திலையும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தேவன் எக்ஸ்பிரஸ் பண்றார். சோ வசனத்துக்குள்ள நம்ம போலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 6, 7ஆம் வசனங்கள். அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாய் இருக்கும் ஒரு நாள் உண்டு. அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். ஓகே, வசனத்தை படிச்சப்ப கவனிச்சிங்களா? கவனிச்சிட்டீங்க. அப்ப கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கரெக்டா? வெளிச்சம் இருக்குமா இருக்காதா? இருக்காது. இருக்கும். அதான் வசனத்தை தெளிவா படிச்சீங்கன்னு கேட்டுதான் கொஸ்டின் ஆரம்பிச்சேன். இல்ல, நான் கேட்ட கேள்வி வெளிச்சம் இருக்குமா இருக்காதா? இல்லையே. மேல பாருங்க, அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை எப்படி இருக்குமாமா? பிரகாசமா. அப்புறம் எப்படி இருக்கும் மறுபடியும்? எப்படிங்க? அடுத்தது அதாவது புரியுதான்னு பார்க்கலாம். 7ஆம் வசனம். ஒரு நாள் உண்டு. ஒரு நாள் உண்டு. அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? தேவனுக்கு மட்டும்தான் தெரியுமாமா. அந்த நாளை பத்தி யாருக்கு மட்டும்தான் தெரியும்? தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நாள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம். கொஸ்டின், வெளிச்சம் இருக்குமா இருக்காது? வெளிச்சம் இருக்குன்னா அப்புறம் ஏன் மப்பும் மந்தாரமா இருக்கு? சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அப்ப சாயந்தரத்தில் ஈட்டிச்சுங்கிறீங்க. கடைசியில் படிங்க, சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். இப்ப சாயங்காலத்தில் வெளிச்சம் வருமா இருட்டாகுமா? கேட்கிற கேள்விக்கு மட்டும் கரெக்டா யோசிச்சு பதில் சொல்லுங்க. சாயங்காலத்தில் இருட்டாகுமா வெளிச்சம் வருமா? இந்த பக்கம் பதிலே வரல. உங்க ஊர்ல மட்டும் தனியா சாயங்காலத்தில் வெளிச்சம் வருது. லைட் போட்டதுக்கு அப்புறம் நான் கேட்கல. ஆனா வசனம் என்ன சொல்லுது? இப்ப என்ன சொல்ல வருது வசனம்? ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, இது கண்டிப்பா கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் தான். வெளிச்சம் இருக்கு ஆனா இல்ல. இந்த மாதிரி காட்சிங்க பார்த்திருக்கீங்களா? வெளிச்சம் இருக்கு ஆனா இல்ல. அப்படி என்ன அர்த்தம்? வெளிச்சம் இருக்கு ஆனா வெளிச்சம் நமக்கு தெரியல. கரெக்ட். அப்படின்னா இடையில என்ன வந்துருச்சு? இருள் வரல, மேகம் வந்துருச்சு. இடையில என்ன வந்துருச்சு? மேகம் வந்துருச்சு. சோ இந்த இடத்துல இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இது ஒரு ப்ராசஸ். இது ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? வெளிச்சம் இருக்கும், அப்புறம் ஒருவேளை பிரகாசமா இருக்கும், ஒருவேளை எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். ஒரு நாள் உண்டு, அது யாருக்கு மட்டும் தெரியும்? கர்த்தருக்கு. அந்த நாள் எப்படி இருக்கும்? பகலும் இல்லை இரவும் இல்லை. ஆனா சாயங்காலத்தில் என்ன உண்டாகும்? வெளிச்சம் உண்டாகும். இதுக்கு விடை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல கண்டுபிடிக்க வேண்டிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்நாளில் போட்டிருக்கே அது எந்நாள்? முதல் போர்ஷன்ல 14ஆம் அதிகாரத்தில் அந்நாள் எதுன்னு கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? யாக்கோபின் இக்கட்டு காலத்துக்கு அப்புறம் மழை ரெண்டா பழக்கிறது படிச்சோம். இப்ப இந்த வசனத்துல அந்நாள் போட்டிருக்கே, அந்த நாள்ங்கிறது யாக்கோபின் இக்கட்டு காலத்துக்கு அப்புறமா. அப்படித்தான் இருக்குங்கிறீங்க. அப்படித்தான் இருக்கும்னா யாக்கோபின் இக்கட்டு காலத்துக்கு அப்புறமா எதுக்கு இருட்டு வருது? கேட்கிற கேள்வி கரெக்டா இல்லையா? யாக்கோபின் இக்கட்டு காலத்துக்கு பின்னாடி என்ன மட்டும் தான் வரும்? வெளிச்சம் தான் இருக்கணும், சந்தோஷம் தான் இருக்கணும், இருட்டு வர கூடாது. அப்ப கண்டிப்பா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்நாள் அப்படிங்கிறது கண்டிப்பா யாக்கோபின் இக்கட்டு காலத்துக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் இல்ல. அப்படின்னு எங்க நடக்கிற சம்பவம்? என்டையர் கர்த்தருடைய நாள். புரிஞ்சுக்கணும். புரியுது உங்களுக்கு? என்டையர் கர்த்தருடைய நாள். என்டையர் கர்த்தருடைய நாள்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் முதல் ஸ்டேஜில் இருந்து கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவத்தின் தொகுப்பு. அந்த கர்த்தருடைய நாள் தான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெளிச்சம் இருக்கும், வெளிச்சம் இருக்காது, பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனா சாயங்காலத்தில் என்ன உண்டாகும்? வெளிச்சம் உண்டாகும். அப்படின்னா வெளிச்சம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். வெளிச்சத்துக்கு எதெல்லாம் தேவை? யோயேல் தீர்க்கதரிசி சொல்றார். யோயேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோயேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். சூரியன் உண்டு, சந்திரன் உண்டு, ஆனா என்ன ஆயிரும்? இருண்டு போயிரும். அடுத்தது நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். நட்சத்திரங்கள் என்ன ஆகும்? ஒளி மழுங்கும். அப்ப லைட்டுடைய சோர்ஸே இந்த 3 விஷயம் தான். சூரியன், சந்திரன், நட்சத்திரம். இது 3 இருக்குன்னு சொல்லுதா அல்லது டிம் ஆகுன்னு சொல்லுதா? என்ன டிம் ஆகும்? சூரியனும் சந்திரனும் இருட்டி போயிடும், நட்சத்திரங்கள் ஒளி என்ன ஆயிரும்? மங்கிரும். அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? இதுக்கு விளக்கம் என்ன? டக்குன்னு சொல்லணும் விளக்கம் என்னன்னு. கர்த்தருடைய நாள்ல நடக்கூடிய ஒரு சம்பவம். சந்திரன் யார்?
சூரியன் யார்? நட்சத்திரங்களுடைய ஒளி எது? இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? இது சொல்லிக் கொடுத்ததே இல்லை உங்களுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ல. கரெக்ட். சூரியன் சுவிசேஷம். அடுத்தது சந்திரன் பழைய ஏற்பாட்டு காலத்து நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள். நட்சத்திரம் அப்போஸ்தலர்களுடைய டாக்டரின்ஸ். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுடைய ஒளி மங்குமா மங்காதா? கர்த்தருடைய நாள்ல, கர்த்தருடைய நாள்ல மங்குமா மங்காதான்னு கேட்கிறேன். மங்கும். ஏன்னு கேட்டா கர்த்தருடைய நாள்ல எதுவும் இருக்கு, மேகமும் இருக்கு. என்ன இருக்கு? மேகம் இருக்கு. சோ மேகம் என்ன பண்ணுதுன்னா இந்த வெளிச்சத்தை என்ன பண்ணுதாம? இப்ப மறைக்குதாமா. அப்படின்னா கர்த்தருடைய நாள்ல வெளிச்சமா இருக்குமா இருட்டா இருக்குமா? ஆஸ்பர் இந்த வசனத்தின்படி சொல்லுங்க. வெளிச்சம் இருக்கும், ஆனா வெளிச்சம் தெரியாது. எது வரைக்கும் தெரியாது? சாயங்காலம் வரைக்கும் தெரியாது. சாயங்காலத்தில் என்ன வந்துடும்? வெளிச்சம் வந்துடும். இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய நாள்ல வெளிச்சம் இருக்கும், ஆனா அது எப்ப தெரியும் பாத்தீங்கன்னா சாயங்காலத்துல. சாயங்காலத்துல அப்படின்னா கர்த்தருடைய நாள்ல எது? கர்த்தருடைய நாளின் சாயங்காலம் எது? சாயங்காலம் என்பது எது? ஒரு நாளின் துவக்கம். இஸ்ரேல் தேசத்துக்கு போயிட்டீங்க, முடிவு. சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய பீரியட், எண்ட் ஆஃப் த டே. சோ கர்த்தருடைய நாள்ல எண்ட் ஆஃப் த டே ஒன்று இருக்கு இல்லையா? அந்த சமயத்தில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வெளிச்சம். இதுக்கு ரசல் ரொம்ப அருமையா கமெண்ட்ரி கொடுத்திருக்காரு. இந்த ஈவினிங் டைம் அப்படிங்கிறது அட் த க்ளோஸ் ஆஃப் த மில்லேனியல் டே, 1000 ஆண்டு அரசாட்சியுடைய கடைசி பகுதி. இப்ப இந்த நாளுடைய சாயங்காலம் இன்னைக்கு முடிவு பகுதி. அதே மாதிரி கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சியுடைய கடைசி பகுதியில கம்ப்ளீட்டா வெளிச்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ மற்ற இடத்துல நம்ம வெளிச்சம் பார்த்திருப்போம், இருட்டுன்னு பார்த்திருப்போம். அந்த வெளிச்சத்தையும் இருட்டையும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது? அப்ளை பண்ண முடியாது. சோ இந்த இடத்துல சொல்ல போற சாயங்காலம்ங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த மில்லேனியல் டே அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அந்த நாள்ல, கர்த்தருடைய நாள்ல முழுசா வெளிச்சம் மட்டும் இருக்காது. ஆனா முழுசா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம் பாருங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாய் இருக்கும் அல்லவோ? கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும்? வெளிச்சமாய் இராமல், அப்புறம் எப்படி இருக்குமாமா? இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாய் இருக்கும் அல்லவோ. அப்படி என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம? அங்க வெளிச்சம் இல்லைன்னு புரிஞ்சுக்க முடியாது. வெளிச்சம் இருக்கும், ஆனா வெளிச்சம் எல்லாருக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? மறைக்கப்பட்டிருக்கும். இப்ப இந்த வசனத்தோட ஒரு வார்த்தையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் படிக்கிறேன் பாருங்க. கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாய் இருக்கும், ஆனாலும் சாயங்காலத்தில் என்ன உண்டாகும்? வெளிச்சம் உண்டாகும். இதைத்தான் நம்ம அப்படியே கமெண்ட்ரியில படிச்சோம். அட் த ஈவினிங் டைம் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆஃப் த மில்லேனியல் ஏஜ். ஸோ க்ளோஸ் ஆஃப் த மில்லேனியல் ஏஜ் அர்த்தம் 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய எண்டு, முடிவின் போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வெளிச்சம் உண்டாகும். இந்த இடத்துல இப்ப வெளிச்சங்கிறது எதை குறிக்கும் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியம். அப்ப கர்த்தருடைய நாள்ல எண்டு வரதுக்கு முன்னாடி சத்திய வெளிச்சமும் இருக்காதா? இருக்கும், ஆனா என்ன பண்ணப்பட்டிருக்கும்? மறைக்கப்பட்டிருக்கும். யாருக்கு மறைக்கப்பட்டிருக்கும்? எல்லாருக்கும் மறைக்கப்பட்டிருக்கும். யாரை தவிர மறைக்கப்பட்டிருக்கும்? சபையை தவிர மற்ற எல்லாருக்கும் மறைக்கப்பட்டிருக்கும். எண்ட் ஆஃப் த டேல எல்லாருக்கும் என்ன வந்துருங்க? இப்ப வெளிச்சம். அப்ப நமக்கு கிடைக்கிற வெளிச்சம் எல்லா ஜனங்களுக்கும் எப்ப கிடைக்கும்? 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய கடைசி பகுதி. அதைத்தான் சகரியா சொல்றாரு. அந்த நாள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருட்டாம இருக்கும், வெளிச்சமாவும் இருக்கும். ஆனாலும் எப்ப உண்டாகுன்னு பாத்தீங்கன்னா சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். சரியா? சோ இந்த கர்த்தருடைய நாளை பத்தி மறுபடியும் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 14:7. சகரியா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல. இந்த ஒரு நாள்ங்கிறது எந்த நாளா தான் இருக்கணும்? கண்டிப்பா 6ஆம் வசனத்துக்கு அடுத்தது வரக்கூடிய வசனம் 7ஆம் வசனம். சோ இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது எந்த நாளா தான் இருக்கணும்? கர்த்தருடைய நாளா தான் இருக்கணும். 1000 ஆண்டு அரசாட்சி கம்ப்ளீட்டா ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். கிளியரா என்ன சொல்லுதுன்னா சாயங்காலத்துல என்ன உண்டாகும்? வெளிச்சம் உண்டாகும். இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை எதுனா, ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. எப்படி தமிழ்ல இது புரிஞ்சுக்கவே முடியலையே? ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிஞ்சதுன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அது
அவர் தீர்மானிக்கிறதுன்னு எடுத்துக்கிறதா, அவருக்கு தெரியும்னா அவர் தீர்மானிக்கிறதுன்னு எடுத்துக்கிறதான்னு பார்த்தா அப்படி தெரியுற மாதிரி தெரியல நமக்கு. ஸோ இதுக்கு என்ன கமெண்ட்ரியில் விளக்கம் கொடுத்துருக்காங்கிறத போடுறேன், எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு பார்க்கலாம். அப்புறம் மற்ற வெர்ஷன்ஸ் போய் பார்க்கலாம் பைபிள் டிரான்ஸ்லேஷனில். த ஒன் டே நோன் டு த லார்ட், ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது அப்படிங்கிறதுக்கு ஆஃப் வெர்ஸ் 6 இஸ் an emphatic expression. emphatic expression இப்போ நீங்க பார்க்குறீங்களா, அதுதான் emphatic expression indicating that this day is a unique day. unique day னா சிறப்பான, ஸ்பெஷல் டேன்னு போட்டிருக்கலாம், அதுக்கு சிறப்பானங்க. யூனிக் டேனா தனித்தன்மையான ஒரு நாள் அப்படின்னு. மிச்ச நாளெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அப்ப கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது ஒரு தனித்தன்மையுடைய நாள்னு வச்சுக்கலாமா? சரி, இது கமெண்ட்ரியினுடைய விளக்கம். இப்ப நம்ம படிச்ச சகரியா 14:7 வேற வேற மொழிபெயர்ப்புல வாசிக்கலாம். அங்க என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம். அந்த நாள் கர்த்தருக்கு தெரிந்தது அப்படிங்கிறதுடைய விளக்கத்தை பார்க்கிறதுக்கு வேற மொழிபெயர்ப்புக்குள்ள உள்ள போய் பார்க்கலாம். வாசிங்க NIV. It will be a unique day. It will be a unique day. So unique day நம்ம என்ன எடுத்துக்கலாம்? தனித்தன்மையான ஒரு நாள். அடுத்தது next bishops. This shall be. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மட்டும் மிஸ்டேக் இருக்கு அதுல. That special day. It is a special day. அடுத்தது It will be a day unlike any other. It will be a day unlike any other. இதுக்கு என்ன சொல்ல தமிழ்ல? அந்த ஒரு நாள் அந்த நாள் மாதிரி வேற எந்த நாளுமே கிடையாது. அந்த நாளை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எரேமியா 30:7. எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஐயோ, அந்த நாள் பெரியது, அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை. போதும், அதை போல் ஒத்த நாள் இல்லை. புரியுது? அந்த நாளை பத்தி பேசிட்டு கொண்டு அதை போல் ஒத்த நாள் இல்லைன்னா அந்த நாள் ஒரு சிறப்பான நாள். மற்ற நாட்கள் எதுவுமே அந்த நாள் மாதிரி கிடையாது. அப்படின்னா மற்ற நாட்கள்ல இல்லாத ஸ்பெஷாலிட்டி அந்த நாள்ல என்ன இருக்கு? அதான விளக்கம். என்ன இருக்கு? இந்த வசனத்தை போடுறேன், படிச்சுட்டு முடிஞ்சா நீங்க சொல்லுங்க. சகரியா 14:6, சகரியா 17:7 நானே மார்க் பண்ணிருக்கேன். இதுக்கு மட்டும் நீங்க விளக்கம் சொல்லுங்க. அந்த ஸ்பெஷல் டேல அப்படி என்ன பெருசா இருக்கு? வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமா இருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். What is the speciality? இது ஒரு ஸ்பெஷாலிட்டியா? இட் இஸ் a unique day. அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நாளை பத்தி இங்க போட்டிருக்கோம் நம்ம இப்ப. சோ இந்த நாள் மாதிரி மற்ற நாள் இல்ல. அப்ப இந்த நாள்ல மட்டும் மற்ற நாள்ல இல்லாத ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னங்கிறத கேள்வி. இப்ப என்னது அது? அதுக்கு க்ளூ கொடுத்துட்டேன் நானே. ஒருவேளை பிரகாசம் ஒருவேளை மப்பு மாதிரி. அடுத்தது அது பகலமல்ல இரவு. சொல்லுங்க என்ன ஸ்பெஷாலிட்டின்னு. சரி, இதுக்குரிய விளக்கத்தை ரசல் பாயுடைய கமெண்ட்ரியிலிருந்து எடுக்கலாம், பார்க்கலாம். இப்ப வாசிங்க, அங்க நான் போட்டது மட்டும். நாட் டே, நாட் டே, நார் நைட். இதான் வசனம். அதுக்கு ஒரு சின்ன கமெண்ட்ரி. நெய்தர் ஃபுல் டே நார் நைட். இதான் ஸ்பெஷாலிட்டி, அந்த நாளுடைய ஸ்பெஷாலிட்டி. என்னன்னு சொல்லுங்க. இப்ப தொடக்கம், தொடக்கம் இல்லை முடிவில்லையா? அப்படி எடுத்துக்க முடியாது. என்னங்க? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன், முயற்சி பண்ணி பாருங்க. அதாவது நம்ம ஏற்கனவே எசேக்கியேலும் படிச்சு முடிச்சிட்டோம், ரெவலேஷனும் படிச்சு முடிச்சிட்டோம். ஸோ 1000 இயர்ஸ் கிங்டத்தை பத்தி நமக்கு அதிகமான விளக்கங்கள் தேவையில்லை. இந்த இடத்துல சகரியா சொல்ற விஷயம் அன்னைக்கு ஆலயம் கட்டுறவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அது என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இன்னைக்கு எடுத்து படிக்கிறப்ப நமக்கு அது தெரிந்த விஷயம் தான். அதனால கேள்வி கேட்கறேன் உங்ககிட்ட. என்னன்னு கேட்டா, இந்த நாளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. கரெக்டா நான் சொல்றது? இப்ப கமெண்ட்ரி படி வசனம் படி கரெக்டா இருக்கு நான் சொல்றது. இந்த நாள் மட்டும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. என்ன இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். மப்பும் இருக்கும், அதாவது வெளிச்சம் இருக்கும், இருட்டும் இருக்கும். ஒருவேளை பிரகாசமா இருக்கும், ஒருவேளை எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். ஆனா சாயங்காலத்துல கம்பல்சரி என்ன வந்துருங்க? வெளிச்சம் உண்டு. ஸோ வெளிச்சம்ங்கிறது எல்லா உலக ஜனங்களுக்கும் கிடைக்க போற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா குறிக்குது. ஸோ இதுதான் கிறிஸ்துடைய ராஜ்யத்துல இந்த பாட்டில் படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்,
இப்ப வெளிச்சம் எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறத எசேக்கியேல்லையும் படிச்சிருக்கோம், ரெவலேஷன்லையும் படிச்சிருக்கோம். இப்ப சகரியாலையும் படிக்க போறோம். சோ இதை பத்தி படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. என்ன நடக்க போகுது? எல்லா உலக ஜனங்களும் ரட்சிக்கப்படுறதுக்கு கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்துல என்ன நடக்க போகுது? பிளைனா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன நடக்கும்? எல்லா ஜனங்களுக்கும் என்னமோ ஒன்று கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சத்தியம், ஆசீர்வாதம், நாலேஜ். அப்புறம் வேற அந்த நாலேஜ் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத 3 ப்ராஃபட் ஒரே மாதிரி சொல்லுவாங்களா? அதான் ஆச்சரியமா இருக்கு. 3 ப்ராஃபட்டா? யார் அது? ஒன்னு ஜான் த பேப்டிஸ்ட், ஜான் த பேப்டிஸ்ட் கிடையாது, ஜான். இன்னொருத்தர் எசேக்கியேல், இன்னொருத்தர் சகரியா. இப்போ எங்களுக்கு டக்குன்னு என்ன மைண்ட்ல வரணும்னா, இந்த ரட்சிப்பை பத்தி உலக ஜனங்களுக்கு கிடைக்க போற நாலேஜை பத்தி யோவானும் எசேக்கியேலும் எப்படி ப்ராஃபஸி சொன்னாங்க அப்படிங்கறத சகரியால இருந்து பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்ப ஞாபகம் வரும் பாருங்க நமக்கு. சகரியா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கிறத கவனிக்கிறீங்களா நீங்க? எசேக்கியேல், ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்ட அதே விஷயம் தான் இங்கே வந்திருக்கு. எதை பத்தி சொல்லிருக்கு பாத்தீங்கன்னா, ஜீவ தண்ணீர் அப்படின்னு போட்டிருக்கு, அந்நாளிலேன்னு போட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கூட தெரியுமா? இந்த இடத்துல ஒரு அந்நாள் ஆரம்பிச்சிருக்கலையா, அந்த அந்நாளுங்கிறது என்டையர் கர்த்தருடைய நாள் கிடையாது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்நாளுங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபின் இக்கட்டு காலத்துக்கு பின்னாடி. அப்புறம் சோ என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜீவ தண்ணீர் புறப்பட போகுது. எங்க இருந்து புறப்பட போகுது? எருசலேம்ல இருந்து புறப்பட போகுது. புறப்பட்டு என்ன பண்ண போகுது? வெளியே வரப்போகுது. வந்து என்ன பண்ண போகுதுன்னா, பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்திற்கும் கோடை காலத்திற்கும் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? லிட்டரலா தேவன் சகரியாவுக்கு ஒரு விஷன் காமிச்சிருக்கார். போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒளிவமலை பிளந்து ஒரு வழி ஏற்பட்டு போற மாதிரி எருசலேம்ல ஒரு விஷன் காமிச்சிருக்கணும் சகரியாவுக்கு. அதை அவரை பார்த்து எழுதியிருப்பார். நம்ம அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி கூட இப்ப இந்த இடத்துல தண்ணி புறப்பட்டு போறதை யார் கண்டிப்பா பார்த்திருக்கணும்? சகரியா பார்த்திருக்கணும். எங்கன்னு தண்ணி புறப்பட்டிருக்கணும்? எருசலேம்ல இருந்து தண்ணி புறப்பட்டு மேற்கு சமுத்திரத்துக்கும் போது, கிழக்கு சமுத்திரத்துக்கும் போது, மாரி காலத்துக்கும் இருக்கும், கோடை காலத்துக்கு. எது இருக்கும்? தண்ணி இருக்கு. எங்க இருக்கும்? தண்ணி எங்க போச்சோ அங்கெல்லாம் இருக்கும். கரெக்டா? ரைட். இது அப்படியே ஜாகிரபில பார்க்கும்போது பாதி தண்ணி மேற்கு சமுத்திரம், பாதி தண்ணி கிழக்கு சமுத்திரம். இந்த மேப்ல ஏதாவது தெரியுதா உங்களுக்கு தண்ணி போற மாதிரி? இந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் காமிச்சிருக்கணும். ஒருவேளை இந்த மாதிரி தண்ணி போயிருந்தாலும் போயிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. எதுன்னு பாத்தீங்கன்னா, மேற்கு சமுத்திரம் அப்படின்னு சொல்றது மத்திய தரைக்கடல் பகுதி, இந்த பக்கம் அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு. அப்ப பாதி கிழக்கு சமுத்திரம் சொல்ல போனா இந்த பக்கம் ஆசிய நாடுகள் சொல்றோம் இல்லையா, ஆப்போசிட் சைடு அந்த பக்கம். சோ பாதி தண்ணி மத்திய தரைக்கடல் பகுதிக்கும் பாதி தண்ணி கிழக்கு சமுத்திரத்துக்கும் போது, என்ன தண்ணி எங்க இருந்து புறப்பட்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜீவ தண்ணி எருசலேம்ல இருந்து புறப்பட்டு போகுது. இப்படி ஒரு விஷயத்தை எசேக்கியேல்ல படிச்சிருக்கிறோமா? எசேக்கியேல்ல தண்ணி எங்க இருந்து புறப்பட்டு போச்சு? எந்த ஆலயத்திலிருந்து? எருசலேம்ல தண்ணி எங்க இருந்து புறப்பட்டு போச்சு? எங்கிருந்து புறப்பட்டு போச்சு? சோர்ஸ் ஆலயம். யார் கட்டின ஆலயம்? எசேக்கியேல் கட்டின ஆலயம், தேவன் கட்டின ஆலயம். தண்ணி எங்கிருந்து புறப்பட்டு போச்சு? ஆலயம். கரெக்ட். யார் கட்டின ஆலயம்? அது தேவன் கட்டின ஆலயம். எங்க? அந்த பதில் வருது எதிர்பார்த்துக்கிறேன். தேவன்லாம் கட்டல, அப்படி ஒரு ஆலயம் இருக்கிற மாதிரி ஒரு விஷனை தேவன் காமிச்சார். அதே மாதிரி ஒரு விஷயம் இப்ப யார் காமிச்சிருக்காரு? சகரியா காமிச்சிருக்காரு. இப்ப ஆலயம் இருக்கிற இடத்துல எருசலேம் இருக்கு. அப்ப எருசலேம் ஈக்குவல் டு ஆலயம். ரைட். என்ன புறப்படுது? ஜீவ தண்ணி. எங்க புறப்பட்டு போகுது? பாதி கிழக்கு பாதி மேற்கு. சிம்பிளா முடிஞ்சு போச்சு. கிழக்கு சமுத்திரத்துக்கும். இது அப்படியே நம்ம வேற ஒரு வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. யோயேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோயேல் 3ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனங்கள். என் பரிசுத்த பர்வதமாகி சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். நாலேஜ். அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும். அப்பொழுது எருசலேம் எப்படி இருக்கும்? பரிசுத்தம். கம்ப்ளீட் விக்கிரகாராதனை போய் எருசலேம் எப்படி இருக்கும்?
பரிசுத்தமாய் இருக்கும். அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும். பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும். ஆசீர்வாதம். மலைகள் பாலாய் ஓடும். மலைகள் எப்படி ஓடும்? பாலாய் ஓடும். யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். சோ தண்ணி எருசலேமில் இருந்து வருங்கிறத இப்ப யாரும் சொல்லியிருக்கா? யோயேலும் சொல்லியிருக்கார். இதுக்கு முன்னாடி நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் சொன்னாரு, அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா எசேக்கியேல். ஸோ எசேக்கியேல் இதே மாதிரி தண்ணி புறப்பட்டு வரதை பார்த்தாரு. அந்த தண்ணி புறப்பட்டு போறதை எங்கிருந்து புறப்பட்டு போறதை பார்த்தாருன்னா அவர் கனவுல பார்த்த ஆலயத்திலிருந்து. ஸோ அந்த ஆலயத்திலிருந்து கிழக்கு நோக்கி தண்ணி புறப்பட்டு போச்சுன்னு பார்த்தார். வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 47 அதிகாரம் 1 வசனம். எசேக்கியேல் 47 அதிகாரம் 1 வசனம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். ஆலயத்தின் வாசலுக்குன்னா எந்த ஆலயத்துக்கு? இப்ப எசேக்கியேல் தரிசனம் பார்த்த ஆலயத்திற்கு கூட்டிட்டு வராரு. இது வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. அங்கேயும் கிழக்க ஓடுது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. சோ அந்த தண்ணி எங்க இருந்து போச்சு அப்படிங்கறத பத்தின அதிகபட்ச இன்ஃபர்மேஷன் இப்ப நம்ம பார்க்க வேண்டாம். நம்ம அந்த சகரியால பார்க்க போறோம். பாதி கிழக்கு பாதி மேற்கு சமுத்திரத்துக்கு போச்சு. கரெக்டுங்களா? இந்த தண்ணி எதை குறிக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எசேக்கியேல் 47 அதிகாரத்துல தேவன் ஒரு க்ளூ வச்சிருந்தார். எப்படின்னா, இந்த தண்ணி புறப்பட்டு போச்சு இல்லையா, அந்த இடத்துல இப்ப யார் நிக்கிறா? எசேக்கியேல் நிக்கிறார். சோ எசேக்கியேல் தேவன் என்ன பண்ணார்னா புறப்பட்டு நடந்து போனார். எதுல? தண்ணியில. ஒவ்வொரு இடத்துல ஸ்டாப் பண்ணி எசேக்கியேல் தண்ணியுடைய ஆழத்தை அளக்க சொல்றாரு. சொன்னாரா? இது எதுக்கு பாக்குறோம்னா தண்ணி எதை குறிக்குன்னு பாக்குறதுக்காக. கரெக்டுங்களா? முதல்ல எசேக்கியேல் ஒரு 0.59 கிலோமீட்டர் நடந்து போனார். எப்படின்னு கேட்டுறாதீங்க கிட்ட, இதெல்லாம் ஏற்கனவே படிச்சது, அளந்து பார்த்து சொல்லியிருக்கோம். 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணியுடைய அளவை பார்த்தா தண்ணி என்ன அளவு இருந்துச்சு? உங்கள் ஞாபக சக்திக்கு பயங்கரமான மார்க், கணுக்கால். அடுத்தது என்ன பண்ணாரு? இன்னும் கொஞ்சம் பின்னும் அவர் வாசிப்பார். எசேக்கியேல் 47 அதிகாரம் 4 வசனம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். 1000 முழம், அங்கிருந்து 1000 முழம் அளந்து தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. அங்க போன தண்ணி என்ன ஆயிடுச்சு? இப்ப முழங்கால் அளவாயிருச்சு. பின்னும் அவர் 1000 முழம், அப்ப அங்கிருந்து ஒரு 1000 முழம் நடக்க சொன்னாரு. என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. சோ ஃபர்ஸ்ட் 0.59 கிலோமீட்டர்ஸ் நடந்து போனாரு. தண்ணி எது வரைக்கும் இருந்துச்சு? கணக்கால். அப்படின்னா தண்ணியினுடைய ஆழம் கம்மியா இருந்துச்சு. அங்கிருந்து மறுபடியும் ஒரு 0.59 கிலோமீட்டர்ஸ் போனார். அப்ப எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாரு? டக்குன்னு சொல்லணும். 1000 கிலோமீட்டரா? 1.18 கிலோமீட்டர் டோட்டலா. ஆரம்பத்திலிருந்து டோட்டலா 1.18 கிலோமீட்டர்ஸ் போயிட்டாரு. அங்க போய் பார்த்தா தண்ணி எவ்வளவு அளவு இருந்துச்சு? முழங்கால் அளவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? மறுபடியும் ஒரு 1000 முழம். அப்படின்னு எவ்வளவு தூரம் போயிருப்பாரு? 1.77 கிலோமீட்டர்ஸ். அங்க போய் பார்த்தா அங்க தண்ணி எவ்வளவு இருந்துச்சு? இடுப்பளவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? மறுபடியும் எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க இதெல்லாம்? எசேக்கியேல் 47:5. எசேக்கியேல் 47 அதிகாரம் 5 வசனம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். இன்னொரு 0.59 கிலோமீட்டர்ஸ் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. அதுக்கு மேல ஒரு ஆள் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. சோ 2.36 கிலோமீட்டர்ஸ் வரப்ப தண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா நீச்சாளம் அளவுக்கு வந்துருச்சு. இந்த தண்ணி எதை குறிக்கும்? சத்தியம். எப்படி? இப்படித்தான். அதுக்குத்தான் தேவன் அந்த ப்ராஃபட்டில இந்த விஷயத்தை காமிச்சிருக்காரு. அதாவது எசேக்கியேல் நடந்து போக போக, அதாவது 1000 ஆண்டு அரசாட்சியில கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் ஆரம்பிச்சு காலம் செல்ல செல்ல வெளியே போற தண்ணி அளவு காலம் அதிகமாக அதிகமாக ஆழம் அதிகமாகும். காலம் அதிகமாக அதிகமாக ஆழம் எதில் அதிகமாகும்? சத்தியம். சத்திய வெளிச்சம் கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்துல உலக ஜனங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள்ல சத்திய வெளிச்சம் எவ்வளவுதான் இருக்கும்? கணுக்கால் அளவு தான் இருக்கும். அதுக்கப்புறம் முழங்கால் அளவு. அதுக்கப்புறம் ஃபுல்லா மூழ்கிடுவாங்க. கம்ப்ளீட் டூத்ல தான் இருப்பாங்க. அப்பதான் அந்த வசனம் பொருந்தும். எந்த வசனம்? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறியும் அறிவினால் நிறைந்திருக்கு. அப்ப இந்த தண்ணிய சாப்பிட போற ஜீவன்கள், குடிக்க போற ஜீவன்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? ஏன்னா அது ஜீவ தண்ணி.
வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 47 அதிகாரம் 9 வசனம். எசேக்கியேல் 47 அதிகாரம் 9 வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த நதி போற இடத்துல இருக்கிற எல்லா பிராணிகளும் பிழைக்கும். அப்ப எல்லா பிராணிகளும் பிழைக்கணும்னா இந்த நதி கண்டிப்பா இங்கிருந்து புறப்பட்டு போய்தான் ஆகணும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். சோ இந்த நதி எதை குறிக்கும்? இதை குடிச்சாலே ஆரோக்கியம். உலக ஜனங்களுக்கு எதை குடிச்ச ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா சத்தியம். இதை குடிக்கும்போது உலக ஜனங்கள் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மத்தவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்களாமா. இதை நம்ம எங்க படிச்சிருக்கோம்? வெளிப்படுத்தின விசேஷம். ஏசாயா 2 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 2 அதிகாரம் 3 வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்பார்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். சோ ஃபார்முலா கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. தண்ணீர் ஈக்குவல் டு வேதம் பிளஸ் வசனம். இந்த வேதமும் வசனமும் எங்க இருந்தா புறப்படும் பாத்தீங்கன்னா சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும். அதான் புதிய எருசலேமா அவர் விஷன் பார்த்தாரு. அந்த தண்ணி போய் எல்லாருக்கும் என்னாச்சுன்னா ரீச் ஆச்சு. எசேக்கியேல் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப ஆல்மோஸ்ட் அடுத்தது இதே தண்ணி புறப்பட்டு போறத, புதிய எருசலேமிலிருந்து புறப்பட்டு போறத இன்னொருத்தர் பார்த்தார். யாருங்க அது? யோவான். இப்ப இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம். அவரு இந்த தண்ணிக்கு ஒரு இன்னொரு ஸ்பெஷல் பேர் வேற வைக்கிறார். வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 1 வசனம். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 1 வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். இந்த இடத்துல வரது ஜீவ தண்ணி தான். ஆனா யோவான் கொடுக்கக்கூடிய ஸ்பெசிபிக்கான விளக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தண்ணி சுத்தமான தண்ணி, அதே சமயத்துல இந்த தண்ணி தெளிவான தண்ணி. சொல்லுங்க பார்க்கலாம், எது சுத்தமா தெளிவா உலக ஜனங்களுக்கு ராஜ்யத்தில் கிடைக்கும்? புரியுதுங்களா? சத்தியம். புரியுதா? சோ உலக ஜனங்களுக்கு சத்தியம் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த பழைய ஏற்பாட்டுல சகரியாவுக்கு தேவன் காமிச்சிருக்காரு. எப்படின்னு கேட்டா வாசிக்கலாம் மறுபடியும். சகரியா 14:8. சகரியா 14 அதிகாரம் 8 வசனம். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். இத ஜியோகிராபிக்கலா பார்த்தோம், இப்படி பார்த்தோம். கரெக்டா? பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கு. இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா, ஒவ்வொரு கமெண்ட்ல ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் கிளியர், இந்த தண்ணி புறப்பட்டு போறது எல்லா உலக ஜனங்களுக்கு சேர்த்து தான். அப்ப கிழக்க போகுது மேற்கு போகுதுங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு கிழக்கே இருக்கிற விஷயம், இஸ்ரேலுக்கு மேற்கே இருக்கிற நாடு எந்த நாடா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? கிழக்கு இருக்கிற நாடுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. மேற்கே இருக்கிற நாடுக்கு ப்ராக்ரஸ் அண்ட் சக்சஸ் ஆஃப் த காஸ்பல், அதாவது சுவிசேஷம் சத்தியம் இந்த யூரோப்பியன் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு சத்தியம் போற விஷயத்தை பத்தி இது சொல்லுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த வித்தியாசம் இருக்க போறது இல்ல. பட் இருந்தாலும் இந்த ப்ராஃபசி வைஸ் விளக்கம் பார்க்கறப்ப இது ஒவ்வொரு ஏரியாவுக்கு போற மாதிரி விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவ்வளவு, தட்ஸ் ஆல். அடுத்து பாத்தீங்கன்னா கிழக்கு சமுத்திரம். அப்ப கிழக்கு சமுத்திரம் எதுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? Gospel, வாசிச்சுங்க. Gospel shall be carried into the eastern parts of the world. Eastern parts of the world. அது western parts of the world. இது கிழக்கு பகுதிகள். Into Persia, Tartary and China and other nations. And those great kingdoms shall become the kingdoms of Christ. அது very clear. எல்லா ராஜ்யங்களும் யாருடைய ராஜ்யமா மாறப்போகுது? கிறிஸ்துடைய ராஜ்யம். அந்த எல்லா ராஜ்யமும் கிறிஸ்துடைய ராஜ்யமா மாறுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போறது எதுன்னு பாத்தீங்கன்னா, சுத்தமான தெளிவான ஜீவ தண்ணி என்கிற சத்தியம் அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணிட்டோம்? பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த சத்தியத்துல கடைசியா ஒரு லைன் கொடுத்திருக்கு. அது எதை குறிக்கும்? மாரி காலத்திற்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். இப்ப கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட, அந்நாளிலேங்கிறது எந்த நாள்? இதுல 1000 அரசாட்சியில கடைசி. ரைட், ஓகே. ஜீவ தண்ணீர்ங்கிறது எது? சத்தியம். எருசலேம்ங்கிறது எது? புதிய எருசலேம். புறப்பட்டு அங்கிருந்தா வரும். புறப்பட்டு பாதி எல்லா நாடும் வச்சுக்கலாம். போயிட்டு அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மாரி காலத்துக்கும் இருக்கும் கோடை காலம். எங்கெங்க போச்சா எல்லா இடத்துலையும் மாரி காலத்துக்கும் இருக்கும் கோடை காலத்துக்கும் இருக்குன்னு என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். சரியான பதில் தான். ஒரு தடவை ட்ரூத் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உலக ஜனங்களுக்கு அந்த ட்ரூத் எப்பொழுதுமே கிடைக்கும்.
சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறியும் அறிவினால் நிறைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்துடுறேன். எல்லாருக்கும் ஒரே சத்தியம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? சரியான பதில். எல்லாருக்கும் ஒரே சத்தியம் போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு, இன்னைக்கு ஏன் இத்தனை தேவர்கள் இருக்காங்க? இந்த சத்தியம் எல்லாருக்குமே போய் சேரல. இதை சகரியாக்கு சொல்லி வச்சிருக்கார் தேவன். சகரியா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அப்பொழுதுனா எப்பொழுது? பீசபிள் கிங்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் எப்படி இருப்பாரமா? ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமம் எப்படி இருக்கும்? இப்ப அந்த வசனத்துக்கு விளக்கம் பார்க்கலாம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. படிச்சோமா சகரியா 14:7. அந்த ஒரு நாள்ங்கிறது எந்த நாள்னு பார்த்தோம்? இட்ஸ் a யூனிக் டே, ஸ்பெஷல் டே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், அது ஸ்பெஷல் டேவா இல்லையா? யூனிக் டேவா இல்லையா? ஏன்? எல்லா ஜனங்களும் யாரை தெரிஞ்சுக்க போறாங்க? அந்த மாதிரி வேற எந்த நாளுமே கிடையாது. கிளியரா ப்ராபசி? சோ ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எல்லாருக்கும் ஒரே சத்தியம், எல்லாருக்கும் ஒரே தேவன், கர்த்தர், ஒரே கர்த்தர் இருப்பாரு. அவருடைய நாமம் எப்படித்தான் இருக்கும்? இத செப்பனியாவும் சொல்லி வச்சிருக்கார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு. அப்ப எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனுக்கு ஆராதனை செய்யணும்னா சத்தியம் ரொம்ப முக்கியமா தேவை. அந்த சத்தியம் எல்லாருக்கும் கிடைக்க போற ஒரு காலப்பகுதி தான் எதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய கடைசி பகுதி. இதை ப்ராஃபட்டிக்கலா எப்படி சொல்லலாம்? சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். உங்களுக்கு வேற ஒரு வசனம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். களிப்பு உண்டாகும். வசனம் சொல்லுங்க. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில். அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையை பத்தி சொல்றது. சூரியன் வரும்போது வெளிச்சம் வரும், விடியல் வருன்றது. ஆனா சூரியன் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் காஸ்பல் லைட் எப்போ வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா சாயங்காலத்துல, எண்ட் ஆஃப் த மில்லினியல் டே. அப்படி வரும்போது சத்தியம் எல்லாருக்கும் போகுது, தண்ணி மாதிரி போகுது. அது ஆரம்பத்துல டெப்த் கம்மியா இருக்கும், காலம் போக போக சத்தியத்துடைய ஆழம் அதிகமாகும். எல்லா ஜனங்களும் ஒரே தண்ணியை குடிப்பாங்க, ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க. அப்படி பெற்றுக்கொள்ளும் போது எல்லா ஜனங்களுக்கும் ஒரே தேவன் தான். ஏன்னா எல்லா ஜனங்களுக்கும் ஒரே சத்தியம் என்ன ஆயிடுச்சு, இப்ப கிடைச்சாச்சு. இது ஜனங்களுடைய நிலைமை. அடுத்தது தேசத்துடைய நிலைமை என்ன? எந்த தேசம்? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்க போற தேசம், இஸ்ரேல் தேசம். வாசிக்கலாம் சகரியா 14:10. சகரியா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேசம் எல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிமோன் வரைக்கும் சம பூமியாக திருத்தப்படும். எருசலேமோ உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமீன் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அனானியேல் கோபுரம் துவக்கி ராஜாவின் திராட்சை ஆலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும். வசனத்தை மறைக்க கூடாது. ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இதுல ரொம்ப பிடிச்ச வார்த்தை மட்டும் சொல்லி பார்க்கலாம். பிடிச்ச நல்லா மனசுல நின்ன பகுதி கேபாவா? சரி, ஓகே, தெரியாம கேட்டேன். எனக்கு இதை படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள தோன்ற பகுதினா எருசலேமோ உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே அப்படின்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். அப்படி என்ன அர்த்தம்? ஒரு வசனம் ஞாபகம் வரணுமே, எல்லா நாடுகளோட எருசலேம் என்ன போகுது, மேல வரப்போகுது. அது மட்டும் தெரிஞ்சது. புரியுதா உங்களுக்கு? அப்ப மற்ற நாடுகள்லாம் கீழே இருக்குன்னு சொல்றதை விட சமமா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஆனா எருசலேம் ஈக்குவலா இருக்காது, மேல இருக்கும். இவ்வளவுதான் எனக்கு புரிஞ்சது. உங்களுக்கு அப்படி புரியுது? அதாவது ரைட். இப்போ உள்ள போலாமா ஒவ்வொன்னா? இப்போ லிட்டரலா விளக்கம் என்னன்னா, முதல்ல இங்கிலீஷ்ல போடுறேன், அப்புறம் தமிழ்ல படிக்கலாம். ஃப்ரம் கெபா டு ரிமோன். இது அப்படியே தமிழ்ல நான் ஹைலைட் பண்றேன், பார்த்துக்கோங்க, அண்டர்லைன் பண்றேன். கேபா தொடங்கி ரிமோன் வரைக்கும், தெற்கே இருக்கிற ரிமோன் வரைக்கும் சமபூமியாக என்ன பண்ணப்படும்? திருத்தப்படும். கம்ப்ளீட்டா எல்லாம் ஒரே லெவலுக்கு வந்துடும். ஆனா அடுத்தது ஃப்ரம் பெஞ்சமின்ஸ் கேட், அதாவது பென்யமீன் வாசல் தொடங்கி, அடுத்தது ஃபர்ஸ்ட் கேட், முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் வந்துருச்சா? அடுத்தது த கார்னர் கேட், கோடி வாசல் வரைக்கும். அடுத்தது டவர் ஆஃப் அனானியேல், அனானியேல் கோபுரம் துவங்கி. அடுத்தது ராஜா இல்ல இங்கிலீஷ்ல போட்டுறேன், கிங்ஸ் வைன் பிரசஸ் வரைக்கும்.
அதாவது ராஜாவுடைய திராட்சை ஆலைகள் மட்டும் குடியேறப்பட்டிருக்கும். இது ஏதோ ஒரு இடம் மட்டும் தெரியுது. என்ன இடம் சொல்லுங்க? கேபா தொடங்கி ரிம்மோன் வரைக்கும் சமபூமி ஆயிரும். எருசலேம் உயர்ந்துரும். அப்புறம் பென்னமின் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அனானியல் கோபுரம் துவங்கி ராஜாவின் திராட்சரச ஆலைகள் மட்டும் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? குடியேற்றப்பட்டிருக்கு. என்னவா இருக்கும் இது? தேசம், ஒரு இடம் அப்படி வச்சுக்கலாமா? இடம் எங்க இருக்கிற இடமா இருக்கும்? பூமியில. இஸ்ரேல் தேசத்தை வச்சு தான் தேவன் சொல்லியிருக்கணும். கண்டிப்பா இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய இடமா தான் இருக்கணும். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இந்த ப்ராஃபஸியை சகரியா யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? ஆலயம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயம் கட்டிட்டு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட இடம் இருக்கிறது தெரியுமா? அப்ப தெரியாது. எப்பதான் தெரியாது? அவங்க வந்தோடனே தெரியுமா? அப்போ இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி பிளேஸ் அங்க இல்லவே இல்லை. ஆனா சகரியா இப்படி ஒரு பிளேஸ் இருக்கு, இது இந்த மாதிரி மாறுன்னு சொல்றாருன்னு என்ன அர்த்தம்னா, இவங்க கட்ட போற அந்த ஆலயத்தை தொடர்ந்து நடக்க போற சம்பவங்களை இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அவங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த விஷன் என்ன பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி ஒரு இடம் இருந்திருக்கும் அப்படிங்கறத மட்டும் என்ன பண்ணிக்கலாம், அவங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொன்னது கரெக்ட். இந்த பிளேஸ் எல்லாமே எருசலேமில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான். எந்தெந்த பிளேஸ்? ஃப்ரம் கேபா டு ரிம்மோன், அப்புறம் பெஞ்சமின் கேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கேட் வரைக்கும், அப்புறம் கார்னர் கேட்டு, டவர் ஆஃப் அனானியல், கிங்ஸ் வைன் பிரஸ், இது எல்லாமே எங்க இருக்குன்னா இஸ்ரேல் தேசம் தான். ஏன் இஸ்ரேல் தேசத்துக்குரிய எல்லா பிளேஸையும் விட்டுட்டு இதை மட்டும் தேவன் எடுத்திருக்காரு? அப்ப இந்த பிளேஸுக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இந்த பிளேஸுக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்குங்கிறத இந்த இடத்தினுடைய அர்த்தத்தை வச்சு கண்டுபிடிக்கலாமா, அல்லது இந்த இடங்களுடைய பொசிஷனை வச்சு கண்டுபிடிக்கலாமா? இடங்களுடைய அர்த்தத்தை வச்சு ஸ்பெஷாலிட்டியை கண்டுபிடிக்கலாமா, அல்லது இடம் எங்க இருக்குங்கோ அந்த பொசிஷனை வச்சு கண்டுபிடிக்கலாமா? கண்டிப்பா இடத்துடைய பேரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவரே சொல்றாரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் வரைக்கும். அப்படின்னா இது பொசிஷன். அப்ப இஸ்ரேல்ல இந்த இடமெல்லாம் எங்க இருக்கு? மேப் ஓபன் பண்றதா? மேப் ஓபன் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கமெண்ட்ரிஸ்ல இருந்து எடுத்த விளக்கம் ஃபர்ஸ்ட் போடுறேன். கெப்பா டு ரிம்மோன் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்த் பார்டர் ஆஃப் ஜூதா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சவுத் பார்டர் ஆஃப் ஜூதா. அப்ப யூதாவுக்கு மட்டும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி கொடுக்கிறார் தேவன் இந்த இடத்துல, சமமாயிருங்கிறார் இந்த இடத்துல. ரைட். அடுத்தது பெஞ்சமின் கேட்டுங்கிறது நார்த் பவுண்டரி ஆஃப் த சிட்டி. எந்த சிட்டி? எருசலேம் சிட்டி. ஃபர்ஸ்ட் கேட் அப்படிங்கிறது வெஸ்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கேன், கிழக்கு, அதாவது நகரத்துடைய கிழக்கு பகுதி அப்படி எடுத்துக்கலாம். கார்னர் கேட்டுங்கிறது ஈஸ்ட் ஆஃப் த சிட்டி. எனக்கு வெஸ்ட் அப்படின்னா வந்து மேற்கு, ஈஸ்ட் அப்படின்னா கிழக்கு. டவர் ஆஃப் அனானியல் அப்படிங்கிறது வந்து சவுத், சவுத் அப்படின்னா தெற்கு. ஓகே. கிங்ஸ் வைன் பிரஸ் அப்படிங்கிறது த இன்டீரியர் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிட்டியில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? கம்ப்ளீட்டா இஸ்ரேல் தேசத்தை வச்சு தான் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல வரான்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் சமபூமி ஆயிடும். எருசலேம் மட்டும் என்ன பண்ணப்படும்? இப்ப உயர்த்தப்படும். இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். தட் மீன்ஸ் நாளைக்கு வேர்ல்டு கேபிட்டல் எதாத்தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எருசலேம் தான். இப்ப வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 14:10. சகரியா 14:10. தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சம பூமியாக திருத்தப்படும். எருசலேமோ உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமீன் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அனானியல் கோபுரம் துவக்கி ராஜாவின் திராட்சை ஆலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும். குடியேற்றப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை ஏன் சொல்றாருன்னா இந்த ப்ராஃபஸியை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? ஆலயம் கட்டுற அப்படி ஒரு இடமே அங்க இல்ல. பின்னாடி ஒரு இடம் வரப்போது, அந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆவாங்க? குடியேறுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் இப்ப நமக்காக எதுக்கு தேவன் சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவருடைய பீசபிள் கிங்டத்தினுடைய செட்டப் இருக்கும். எப்படி இருக்கும்னா கம்ப்ளீட் வேர்ல்டுக்கு இதை எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா கம்ப்ளீட் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ண போறது இங்க இருந்தா. ஸோ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எல்லாமே சமபூமி ஆயிரும். எருசலேம் மட்டும் என்ன பண்ணப்படுங்க? உயர்த்தப்படும். புரியுதுங்களா? இதுல ரெண்டு வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியம். இது இல்லாம சமபூமி உயர்ந்தது, சமபூமி கம்ப்ளீட் லேண்ட் யூதா, உயர்த்தப்படுறது எருசலேம். அது இல்லாம இங்க ஒரு வார்த்தை இருக்கு, நோட் பண்ணுங்க. கோடி வாசல் வரைக்கும், அனானியல் கோபுரம் வரைக்கும் இருக்கு.
இந்த இந்த வேர்டை, இந்த இடத்த சகரியா மட்டும் யூஸ் பண்ணல. யார் யூஸ் பண்ணியிருக்கா தெரியுமா? எரேமியா யூஸ் பண்ணியிருக்கார். எந்த வார்த்தை? கோடிவாசல், அனானியல் கோபுரம். இங்க வாசிங்க இப்ப எரேமியா 31:38. எரேமியா 31ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல். இது நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இந்த நகரம் அனானியேலின் கோபுரம் முதல் கோடிவாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். அவ்வளவுதான். என்ன பண்ணப்படும்? கர்த்தருக்கென்று கட்டப்படும். அந்த ப்ராஃபஸி தான் இப்ப யார் பேசிட்டு இருக்காங்க? சகரியா பேசிட்டு இருக்காரு. எங்க இருந்து எங்க வரைக்கும்? அனானியேலின் கோபுரம் முதல் கோடிவாசல் வரைக்கும் கர்த்தருக்கென்று என்ன பண்ணப்படும்? கட்டப்படும். புரியுதா? எதுக்காக போட்டேன்னா, சேம் வார்த்தையை தான் யார் யூஸ் பண்ணிருக்கா? சகரியா யூஸ் பண்றாரு, எரேமியா யூஸ் பண்றாரு. சோ மற்ற விஷயங்கள் நமக்கு இப்ப தேவையில்லை. இப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லா தேசத்துக்கும் ஒரே தேவன் தான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். சங்கீதம் 48:1. 48ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையிலுள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். மகாராஜாவின் நகரம். சோ மகாராஜாவினுடைய நகரம் எப்பவுமே எப்படித்தான் இருக்கணும்? கொஞ்சம் மகாராஜா எப்படி இருப்பாரு? அரண்மனையில. அதே மாதிரி யார் இருக்க போற? இப்ப எருசலேம் இருக்க போகுது. அதுக்கு யார் ராஜான்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். மற்றது எல்லாமே சமமா இருக்கும், ஆனா எருசலேமுக்கு கீழே தான் இருக்கும். ஏன்னு கேட்டா, எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்க போறது எருசலேம் தான். அப்ப எருசலேம்னா என்ன அர்த்தம்? சமாதானம் என்றது அர்த்தம். இந்த பேருக்குரிய அர்த்தம் அங்கதான் ஃபுல்ஃபில் ஆகுது. சகரியா 14:11. சகரியா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். அதிலே ஜனங்கள் வாசம். எதிலே? சமாதானமான ராஜ்யத்துல ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கி இருக்கும். இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் ஒரு பிரச்சனையும் இல்லை? இனிமேல் எல்லா பிரச்சனையும் அங்கிருந்து ஏற்கனவே தேவன் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டார். சோ அங்க சமாதானத்தோட தான் இருப்பாங்கிறத ஏசாயா சொல்ற வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. இந்த ப்ராஃபஸி எல்லாம் எப்ப சூட் ஆகிற விஷயம் பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் தான். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் என்ன ஆகாது? கேட்கவே கேட்காது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஓகே, இந்த சாப்டர்னுடைய பிரிவை நம்ம படிக்கிறப்ப இதுல எதுல இருந்து எந்த வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலான்னு பார்த்தோம். 6 to 11. கரெக்டா? அதுல 2 கண்டென்ட் சொன்னேன். ஒன்னு, முற்றுகை போடப்பட்ட நாட்டினுடைய நிலைமை என்ன, முற்றுகை போட்ட நாடுகளுடைய, இவ்வளவு நேரம் பார்த்தது முற்றுகை போடப்பட்ட நாட்டினுடைய நிலைமை. அடுத்து பார்க்க போறது முற்றுகை போட்ட நாடுகள். அந்த நாடுகளின் நிலைமை என்னங்கிறத ஒரு வசனத்தில் மட்டும் வாசிக்கலாம். சகரியா 14:12. சகரியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது. யாரைங்க? முற்றுகை போட்ட நாடுகள் எல்லாத்தையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல் இருக்குது. வாதையாவது. அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். நிற்கவே முடியாதுங்கிறார். அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவருடைய சதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். ரொம்ப நேரம் அந்த படம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க தானே? அந்த படம் இருக்கிற மாதிரியும் இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கும். அப்ப இந்த மாதிரி கண்டிஷனுக்கு யார் ஆக போறான்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமா முற்றுகை போட்ட நாடுகளை கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ண போறார் தெரியுமா? வாதிக்க போறார். எப்படி வாதிக்க போறாரு? நிப்பாங்க, நிக்க முடியாது. பாப்பாங்க, தெரியாது. கண்ணு வாய் மூக்கெல்லாம் என்ன ஆயிரும்? அழுகி போயிடும். இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமாம். சத்தியத்தை வெளிப்படுத்திய பிதாவை தேவனுக்கு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துதியின் ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்வோம். தூதுவர்த்த அன்பு சகோதரருக்கும் நம்